அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக காசியில் இறந்தால் முக்தி, திருவாரூரில் பிறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் இருக்குது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233வது தேவார தலமாக இருக்குது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் அருண சக்தி பீடமாக இருக்குது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக. விநாயகருக்கு இங்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தின் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகருடைய முதல் படை வீடாக இருக்குது. மனித வாழ்க்கை என்பது சாதாரண விலங்குகளை போல உண்டு உறங்கி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு தற்காத்து பின்னர் மடிந்து போவது அல்ல. மனித வாழ்க்கையின் உண்மையான பக்குவத்திற்கு கோவில்கள் மிகவும் அவசியமான ஒன்றாக சொல்லப்படுது. இறை வழிபாடு இல்லாவிட்டால் நம்முடைய அன்றாட தேவைகளை நாம் வாழும் பூமி நமக்கு வழங்காது. அந்த அளவுக்கு மனித வாழ்வு கோவில்களை சார்ந்திருக்கு. கோவில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற ஒரு சொல்லும் உண்டு. இதன் மூலம் கோவிலின் அவசியத்தை நம்மால் உணர முடியும். நம்முடைய பாரத தேசத்தில் பல கோவில்கள் இருக்குது. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய கோவில்களின் எண்ணிக்கையே சொல்லவே வேண்டாம். அப்படி அமையப்பட்ட கோவில்களில் சுமார் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என பெருமை பெற்றது தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் அப்படின்னே சொல்லப்படுது. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வர் திருக்கோவில் சுமார் 25 ஏக்கர் பரப்பளவில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு. கோவிலில் 9 கோபுரங்கள், 6 பிரகாரங்கள், 142 சன்னதிகள், 22 பிள்ளையார்கள், 306 மண்டபங்கள், 1000 தூண்கள் கொண்ட 1000 கால் மண்டபம், இதனடியில் பாதாள லிங்கம், 43 செப்பு சிலைகள், திருமண மண்டபம், அண்ணாமலையார் பாத மண்டபம் என அமைந்த கோவிலாக இருக்குது. சிவகங்கை தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம் என 2 பெருங்குளங்கள் கோவிலின் உள்ளே அமைந்திருப்பது தனி சிறப்புக்குரிய ஒன்று. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர்கள் என வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை அறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றியிருக்காங்க. இருவருமே சிவனிடம் முறையிட்டிருக்காங்க. அப்பொழுது சிவன் யார் தனது அடிமுடியை கண்டு வருகிறீர்களோ அவர்களே உயர்ந்தவர்கள் என கூறியிருக்காங்க. விஷ்ணு வராக அவதாரம் எடுத்து பூமிக்குள் சென்றிருக்காரு. அது போய்கொண்டே இருந்தது. திரும்பி வந்து சிவனிடம் தன்னால் கண்டறிய முடியவில்லை என ஒப்புக்கொண்டிருக்காங்க. பிரம்மா அன்னப்பறவையாக உருவெடுத்து சிவபெருமானின் முடியை கண்டு வர கிளம்பியிருக்காரு. அவரால் காண முடியவில்லை. சிவபெருமானே முழு முதல் கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு அவரை வணங்கி நின்றிருக்காங்க. சிவபெருமானுமே ஜோதி வடிவில் இருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்திருக்காங்க. அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைஞ்சிருக்கக்கூடிய அண்ணாமலை. இந்த தலத்தில் சுயம்புலிங்க திருமேனியாக நாக கிரீடம் அணிந்து தூய வெண்ணிற ஆடையுடன் அருணாச்சலேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் தரிசிக்கும் வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. கருவறை கோசிடத்தில் ஈசனின் பின்புறம் லிங்கேஸ்வரர் எழுந்திருக்கிறதாகும். இறைவன் சன்னதியை அடுத்து உண்ணாமுலை அம்மனுக்கு தனி சன்னதி இருக்கிறதாக சொல்லப்படுது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்லவிட்டு கண்டுவிட்டதாகவும் பொய்யுரைச்சிருக்காங்க. இதை அறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது என சாபமிட்டிருக்காங்க. அதே போல தாளம்பூவை இனி தனது பூஜையில் உன்னை பயன்படுத்த மாட்டார்கள் எனவும் கூறிவிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகா தீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகிய திருவிழாக்கள் ஆண்டுதோறுமே இங்கு நடைபெறும். வருடத்தில் எல்லா மாதங்களிலுமே ஏதாவது ஒரு திருவிழா இந்த தலத்தில் நடந்து கொண்டிருப்பது சிறப்பு. ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ விழா சிறப்பாக நடைபெறுவதாகும். தினமும் 6 கால பூஜைகள் இங்கு நடைபெறுது. சிவன் கோவில் அனைத்திலுமே சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையாக இருக்கும். சோமவாரம், சோம பிரதர்ஷனம் போன்றவற்றின் மூலம் இந்த உண்மையை நம்மால் அறிந்து கொள்ளலாம். ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை, அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை.
அக்னிக்குரிய கிரகம் அங்காரகன். ஆகவே இந்த தலத்தில் மட்டுமே சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையன்று விசேஷ வழிபாடுகள் நடக்கிறதாகும். செவ்வாய்க்கிழமையன்று வழிபடுவோர் பிறவி பிணியில இருந்து விடுபடலாம் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. இங்கு கிளி கோபுரம் 81 அடி உயரம், தெற்கு திருமஞ்சன கோபுரம் 157 அடி உயரம், தெற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், மேற்கு பேய் கோபுரம் 160 அடி உயரம், மேற்கு கட்டை கோபுரம் 70 அடி உயரம், வடக்கே அம்மணி அம்மன் கோபுரம் 171 அடி உயரம், வடக்கு கட்டை கோபுரம் 45 அடி உயரம் கொண்டிருக்கு. அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையில் 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்கு. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைஞ்சிருக்கு. இந்த மலையை ஒவ்வொரு இடத்து நின்று பார்த்தாலுமே ஒவ்வொரு வகை தரிசனமாக 27 வகை தரிசனத்தை நம்மால் காண முடியும். இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கு. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டது. இதனால அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாயிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தவம் புரிஞ்சிருக்காங்க. ஒரு நாள் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டதாகும். இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அப்போது ஐயன் தன்னை எங்களை எப்பொழுதும் பிரியாமல் இருக்க தங்களுடைய திருமேனியில எனக்கு இடம்பாகம் தந்தருள வேண்டும் என வேண்டியிருக்காங்க. அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்று சொல்லியிருக்காங்க. உமையும் தவம் செஞ்சிருக்காங்க. கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருதையும் சேரும் நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி ஒன்று தோன்றியது. அப்பொழுது மலையை இடதுபுறமாக சுற்றி என அசுரறி ஒலித்தது. அவ்வாறு கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தன்னுடைய திருமேனியில இடப்பாகத்தை ஆட்கொண்டிருக்காங்க. சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி கொடுத்திருக்காரு. இதை நினைவு கூறும் விதமாக தான் திருவண்ணாமலையில மகாதீபம் ஏற்றப்படுவதாக சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் கிரிவலம் மேற்கொள்வதால் சிவலோக பதவியும், திங்கக்கிழமைகளில் இந்திர பதவியும், செவ்வாய்க்கிழமைகளில் கடன் வறுமை நீங்கும், புதன்கிழமைகளில் கலைகளில் தேர்ச்சி முக்தி கிடைக்கும், வியாழக்கிழமை ஞானம் கிடைக்கும், வெள்ளிக்கிழமை வைகுண்ட பதவி கிடைக்கும், சனிக்கிழமை பிறவி பிணை அகலும். கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் இங்கு நாம் செல்லும்போது நமக்கு காவலாக இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறு இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கை. பின்னர் வழியில் இரட்டை பிள்ளையாரை நாம் வணங்க வேணும். அதன் பிறகு ஆலயம் சென்று அண்ணாமலையாரையும் அம்பிகையும் நாம் தரிசிக்க வேண்டும். இதன் பிறகு கோவிலில் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு மலையை வலம் வர தொடங்க வேண்டும். கிரிவலத்தை இப்படி தான் தொடங்க வேண்டும் என்பது நியதி. கிரிவல பாதையில் 8 திசைகளிலுமே ஒவ்வொரு லிங்கம் இருக்குது. கிரிவலத்தை இந்த லிங்கத்தை வணங்கிவிட்டு செல்ல வேண்டும். மலையை ஒட்டி நடக்காமல் இடது பக்கமாக செல்ல வேணும். நம்மோடு சித்தர்களும் நடந்து வருவாங்க என சொல்லப்படுது. அவர்கள்தான் நம்முடைய மனதில் நினைப்பதை இறைவனிடம் கொண்டு சேர்ப்பாங்க என்பது ஐதீகம். கை கால்களை வேசிக்கொண்டோ பேசிக்கொண்டோ செல்லக்கூடாது. அமைதியாக மனதில் இறைவனை நினைத்து அண்ணாமலைக்கு அரோகரா என கூறிக்கொண்டே செல்ல வேண்டும். காலணிகள் அணியக்கூடாது. சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் மலையை பார்த்து கை கூப்பி நாம் வணங்க வேண்டும். எல்லா தினங்களிலுமே நாம் கிரிவலம் செல்லலாம். ஆனால் பௌர்ணமி நாட்களில் இந்த மலையை வலம் வந்தால் ஏற்படும் நலன்களும் நன்மைகளும் ஏராளமே. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மூலத்தாளத்துடன் எடுத்து செல்லப்பட்டு கொடிக்கம்பம் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் காட்சி கொடுத்து உள்ளே சென்று விடுவார். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.